வச்சுருக்கேன் பாருங்கள். துவரம் பருப்பில் தான் இது செய்யணும். வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான், வேறு எதுவும் பருப்பெல்லாம் நான் ஆட் பண்ணல. துவரம் பருப்பு ஒரு கப்புக்கு ஒரு 3 அல்லது 4 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் பருப்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன். இங்கே எனக்கு கிடைக்கிற மிளகாய் வந்து காரமே இருக்காதுங்கிறதுனால ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கப் மிளகாய்க்கு 1 கப் பருப்புக்கு ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு போதும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, கல் உப்பு, பூண்டு, வெள்ளைப்பூடு பூண்டு பல் வந்து உரித்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கடைசியில் போட்டு திரிக்கணும். இது வந்து திரித்து ஹேண்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, வத்த குழம்பு, புளிக்குழம்போடு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் தேவைப்படும். பருப்பு வறுக்கிறதுக்கு மிளகாயும் பருப்பும் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம். அது வறுத்துட்டு எப்படி நல்லா செவக்க வறுத்து எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா